بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إكراه في الدين، قد تبين الرشد من الغي، فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் 254 ஆயத்துகளை கடந்து 255 257 வரை உள்ள ஆயத்துகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தின் வரிசையில் பார்ப்போமே என்றால் இது 379வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். 379 இது பாட வரிசையில் 379. இதனுடைய தலைப்பு என்ன நாம் கொடுத்திருக்கிறோம் என்றால், இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை. இஸ்லாத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்தில் ஒருவரை நுழைவிப்பதற்கு அவரை நிர்பந்தப்படுத்தி நுழைவிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டத்தில் கிடையாது. அதேபோல் நிர்பந்தமாக அவர்கள் நுழைவிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் ஏவவில்லை. அவர் அரசராக இருந்தாலும் சரி, அவருக்கு கீழுள்ள மக்களையோ, ஒரு எஜமானாக இருக்கிறார், அவர் தனக்கு கீழுள்ள அடிமைகளையோ நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்தில் நுழைவிப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. மாறாக இஸ்லாத்தில் நுழைவது என்பது அவர்கள் தானாக மனம் உவந்து விருப்பப்பட்டு மனம் நாடி உள்ளே நுழைந்தால் அதுவே போதுமானதே ஒழிய, அது அல்லாது எந்த விதத்திலும் இஸ்லாம் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய காலத்திலும் யாரையும் நிர்பந்தித்தது கிடையாது. தங்களுக்கு கீழுள்ள மக்களாக இருந்தாலும் சரி, ஆட்சியின் கீழுள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லது தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆர்வமூட்டி தர்கீப் என்று சொல்லப்படக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்துடைய பாக்கியத்தை, அதனுடைய வெற்றியை இன்மையிலும் மறுமையிலும் என்ன கிடைக்கும் என்பதையெல்லாம் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அவர்களுக்கு இஸ்லாத்தில் சேருவதற்கு விருப்பம் இருந்தால் சேர்ந்து கொள்வார்கள். இல்லை என்றால் இஸ்லாம் அவருடைய வழியிலே அப்படியே விட்டுவிடும். இந்த அளவிற்கு என்றால் ஒரு சஹாபி அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு மஸ்ஜித் நபவியுடைய தூணிலே கட்டி போடப்படுகிறார்கள். கட்டி போடப்பட்டு முதல் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். என்ன ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா என்பதாக கேட்கிறார்கள். இல்லை என்றுடன் விட்டு விடுகிறார்கள். 2 நாள் 3 நாள் ஆகிவிடுகிறது. அவரை கட்டி போட்டது வேறு நோக்கம், அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில். ஆனால் இது கேட்டது அவரை ஆர்வமூட்டுவது, அவருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்கின்றார்கள். அவர் ஒவ்வொரு நாளும் தட்டி கழித்து 3ஆம் நாளுக்கு பிறகு கூறுகிறார், எனக்கு வருவதற்கு விருப்பம் இருக்கிறது என்பதாக சொன்னவுடன் அவுத்து 3 நாள் கேட்குறாங்க. 3 நாளும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவத்தில் இல்லை. 3ஆம் நாள் முடிந்தவுடன் அவரை அவிழ்த்து விடச் சொல்கிறார்கள். அவரும் நேராக சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு குளித்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்ப வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக தானாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் சரி, அவர்களை நிர்பந்தப்படுத்தி இஸ்லாம் என்பது யாரையும் உள்ளே இழுக்கவும் இல்லை, அவ்வாறு நிர்பந்தப்படுத்தவும் இல்லை என்பது. அதைத்தான் லா இக்ராஹ ஃபித்தீன் என்பதாக அந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் இந்த வரிசைகளில் நாம் வருகிறோம். அந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நாம் கொண்டு வருகிறோம். இதிலே வரக்கூடிய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் என்ன விளக்கம் இருக்கிறது, என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இக்ராஹ ஃபித்தீன், கத் தபய்யன ருஷ்து மினல் கை. லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே நிர்பந்தம் என்பது இல்லை, நிர்பந்திப்பது என்பது இல்லை. கத் தபய்யன ருஷ்து மினல் கை, கத் தபய்யன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி என்பது மிகவும் தெளிவாகி ஆகிவிட்டது. கத்தபையன், திட்டமாக தெளிவாகிவிட்டது. ருஷ்து, நேர்வழி என்பது, சரியான பாதை என்பது, உண்மை என்பது, மினல் கை, பாத்திலிருந்து வழிகேட்டிலிருந்து தெளிவாக கிடைத்து விட்டது. ஐ லா இஜ்பார வலா இக்ராஹ. லா இஜ்பார, எந்தவித நிர்பந்தமும் இல்லை. வலா இக்ராஹ, எந்தவித நிர்பந்திப்பும் கிடையாது. யாரையும் நிர்பந்தமும் படுத்தக்கூடாது. அவர்களை அடக்குமுறை கொண்டு இழுக்கவும் கூடாது. லியா அஹதின், ஒருவருக்கும் அல துஹூலி, நுழைவதன் மீது, ஃபி தீனில் இஸ்லாம்,
இஸ்லாத்துடைய மார்க்கத்திலே நுழைவதன் மீது ஒருவரையும் நிர்பந்திப்பதோ அல்லது அவர்களை அடக்குமுறை கொண்டு உள்ளே இழுப்பதோ கிடையாது. பக்கத்து பான நிச்சயமாக தெளிவாகிவிட்டது. மினல் பாத்திலி, பாத்திலில் இருந்து அசத்தியத்திலிருந்து சத்தியம் என்பது தெளிவாகிவிட்டது. வல் ஹுதா மினல் லலால், வழிகேட்டிலிருந்து நேர்வழி என்பது மிகவும் தெளிவாகிவிட்டது. இந்த ஆயத் இறங்குவதற்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த ஆயத் இறங்கிய காரணம் என்ன, சபபு நுசுல் என்று எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத். அன்சாரிகள்ல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணிக்கு சில குழந்தைகள் இருந்தார்கள். இந்த பெண்மணி எப்பொழுது அல்லாஹு பனு நிதைருடைய கூட்டத்துடன் சண்டை நடந்து அவர்களிலே நாடு கடத்தப்பட்டார்களோ அப்பொழுது ஒரு சில அன்சாரி சஹாபாக்கள் ஒரு சில குழந்தைகளை பார்த்து, இவர்களெல்லாம் எங்களை சார்ந்தவர்கள், இவர்கள் அன்சாரிகளை சார்ந்தவர்கள், எனவே இவர்களை நாங்கள் மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், மீண்டும் இழுக்க வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களை நிர்பந்தப்படுத்தி இழுப்பதற்காக வேண்டி நாடினார்கள். நாங்கள் அவர்களை அவர்களோடு அனுப்பி வைக்க மாட்டோம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்போம் என்பதாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே நிர்பந்திப்பது என்பது கிடையாது. யாரையும் நிர்பந்தமான முறையில் இஸ்லாத்திற்கு கொண்டு வருவது, இஸ்லாத்தில் நுழைவு செய்வது என்பது மார்க்கத்தில் இல்லை என்ற ஆயத்தை இறக்கி வைத்தான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய தோழர்கள் அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். அவங்க என்ன செய்யட்டும், அவங்க இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தால் உங்களோடு இருந்து கொள்ளட்டும், அவர்களோடு தான் இருப்பேன் என்பதாக அந்த குழந்தைகள் தேர்ந்தெடுத்தால் அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஹஜ்ரத் அபுல் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு 2 குழந்தைகள், 2 பேர் நஸ்ரானி குழந்தைகளா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி நஸ்ரானி, அதாவது கிறிஸ்தவ குழந்தைகளாக இருந்தார்கள். இப்போ மதீனாவிற்கு வந்த பிறகு அந்த அன்சாரி சஹாபி பார்க்குறாங்க, ஒரு கூட்டத்தோடு அவங்களும் வர்றாங்க. அப்போ அவங்களுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அன்சாரியாக இருக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளும் வெளியூரிலிருந்து வியாபாரியாக இங்கு வருகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக நசாராவாக இருக்கிறார்கள். அந்த 2 பேரும் ஜெய்தூனுடைய வியாபாரம் செய்த வண்ணமாக மதீனாவில் விற்கும் பொழுது இந்த தந்தையானவர் இந்த இருவரையும் விளங்கிக் கொள்கிறார். இது நம்முடைய மகன்கள் தான் என்று தெரிந்து கொண்டு உடனே அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு சொல்கிறார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால்தான் உங்களை வெளியிலே விடுவேன், இல்லைன்னு சொன்னா நாங்கள் விடமாட்டோம் என்பதாக அவர்கள் சொல்கிறார். அப்போ இந்த பிரச்சனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனதுக்கு பிறகு நபி கேட்குறாங்க, நீ நரகத்தை விட்டு பாதுகாப்பட்டு சொர்க்கத்து நுழைய விரும்புறியான்னு கேட்டதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலை. சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, அப்போ அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான், லா இக்ராஹ ஃபித்தீன், தீனில் நிர்பந்தம் என்பது கிடையாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து விட்டான். அதாவது அவங்க 2 பேருடைய வழியை விட்டுருங்க, அவங்க என்ன செய்யாதீங்க, நீங்க பாடுபடுத்தாதீங்க, விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அஹ்லு கிதாபுடைய விஷயத்துல தான் இந்த ஆயத் இறங்குச்சு. அவங்க ஜிஸ்யா கொடுத்து இருக்கிறாங்க இருந்து கொள்ளட்டும், அவங்களை இஸ்லாத்தின் மீது யாரையும் நிர்பந்திக்க கூடாது என்ற ஆயத் இதுல இறங்கிச்சு. அப்போ அரபுகள் பொதுவாக ஒரே உம்மத்தா இருந்தாங்க, அவங்கள எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இருந்ததுனால இப்போ அவங்கள யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளி அவங்கள கொலை செய்யணுங்கிற நிலை வந்துச்சு. அப்போ அஹ்லு கிதாபுகளை அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது அவர்கள் நிர்பந்தம் கிடையாது, அவங்க ஜிஸ்யா கொடுத்திருக்கிறாங்க இருக்கட்டும், இல்லை என்றால் அவர்களை விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ அதான் கத்த பையன ருஷ்த் லா இக்ராஹ ஃபித்தீன், எந்தவித நிர்பந்தமும் கிடையாது. ஏன்னா ஹக்குங்கிறது வெளியாயிடுச்சு, தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அதாவது பாத்தில் எது, ஹக் எது, ஈமான் எது, குஃப்ர் எது, வலாலத் எது, நேர்வழி எது என்பது தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அதற்குரிய அத்தாட்சிகள், அடையாளங்கள், ஆயத்துகள் அல்லாஹு தஆலா பலவாறு இறக்கி வைத்து விட்டான். எனவே அதற்கென்று ஒவ்வொருவரும் அறிந்து தெரிந்து அவர்களாக உள்ளே தாராளமாக விடலாமே ஒழிய அவளை நிர்பந்தப்படுத்தி வர வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட நிர்பந்தமும் தீனிலே கிடையாது என்பதை இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு தஆலா விளக்கி காண்பிக்கிறான். ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. எவர் தாகூத் என்ற அந்த ஷைத்தான்களுடைய அந்த சிலைகளை கொண்டு நிராகரிக்கிறாரோ, இன்னும் அல்லாவை கொண்டு நம்பிக்கை கொள்கிறாரோ, அவர் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்து விட்டார். பக்கத்து இஸ்தம்சக், அவர் பிடித்தவராகுவார். பில் உருவத்தில் உஸ்கா, உறுதிமிக்க ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு கயிற்றை, ஒரு உறுதிமிக்க ஒரு பிடியை பிடித்து விட்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லணும். அதாவது மன் கஃபர, யார் நிராகரிக்கிறானோ, பிமா யஅபுது மின் கைரில்லா, பிமா யுஅபது மின் கைரில்லா, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் எவையெல்லாம் வணங்கப்படுகிறதோ அவைகளெல்லாம் யார் நிராகரிக்கிறாரோ, ஷைத்தானை போன்று ஷைத்தானை வணங்கக்கூடியவங்க இருக்காங்க. வல் அவுசானி, சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ சிலைகளை வணங்கக்கூடிய, ஷைத்தானை வணங்கக்கூடிய, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை வணங்கக்கூடிய, இதெல்லாம்
வணங்கப்படுகின்றதோ அதையெல்லாம் நிராகரிக்கக்கூடியவர்கள். ஆமன பில்லா, இன்னும் நிராகரித்து விட்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். ஃபகத் தமஸ்ஸக பின் தீனி பி அக்வா சபபின், அவர்கள் தீனிலே ஒரு உறுதிமிக்க ஒரு காரணத்தை, ஒரு பிடியை பிடித்து கொண்டார்கள். ஃபகத் தமஸ்ஸகனா, அவர்கள் பிடித்து கொண்டார்கள். மின தீனி, மார்க்கத்திலிருந்து, பி அக்வா சபபின், காரணத்திலே மிக உறுதிமிக்க ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டார்கள் என்பதாக ஹஜ்ரத் அவர்கள் எழுதுகின்றார். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த யாரு நிராகரிக்கிறாங்க, இதை தாகூத்த ஷைத்தான எல்லாத்தையும் சூனியக்காரன் எல்லாத்தையுமே நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்சுட்டு அல்லாஹ்வை என்ன செய்றாங்க, முழுமையா இது பண்றாங்க. இப்படிப்பட்டவங்க தீன்ல ஒரு உறுதியான பிடியை பிடித்து கொண்டார்கள் என்பதாக அர்த்தம். அது அல்லாஹ் கொண்டு உண்மையை நம்பிக்கை கொள்றது, அல்லாஹ் உண்மைப்படுத்துறது. அவன் வந்து ரப்பு, அவன் தான் உண்மையான ரப்பு, எல்லா வஸ்துக்களுக்கும் அவன் தான் ரப்பு, அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன் என்பதாகும். இப்போ இதுல ஒரு இஷாரா இருக்கு, காஃபிர்களுக்கு என்னது, முதல்ல குஃப்ரை விட்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், அதுல இருந்து நீங்கணும், பிறகு என்ன செய்யணும், அவங்க ஈமானை ஏற்றுக்கொள்ளணும். இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களோட ஈமான் சரியாயிரும். அப்போ ஃபகதிஸ்தம்சக பில் உர்வத்தில் உஸ்கா என்றால் என்ன, என்ன செய்யறது, உறுதிப்படுத்தி படிச்சிருது, அதாவது வாத்தசம உறுதியாகிறது, பில் அக்தில் வசீக்கில் மஹக்கம் ஃபித்தீன். அப்போ தீன்ல உறுதிமிக்க ஒரு ஏடை, உறுதிமிக்க ஒரு வசீகை, ஏன்னா உறுதி கொண்ட ஒரு பத்திரத்தை எனக்கு பிடித்து கொண்டார்கள். தனீசுல் அவுசக், அதாவது அவுசக்குடைய பன்மை தான், ஜமா தான், பெண்கள் வானஸ் தான் உஸ்கா. உஸ்கா என்பது அவுசக் என்பதுடைய பன்மை ஒன்று பெண்ணினமாக இருக்குது, வானஸாக இருக்குது. சரி, லா இன்ஃபி லன்ஃபிசாம லஹா, ஐ லா இன்கிதா லஹா வலா ஜவால, அங்கு எந்த விதமான துண்டிப்பும் கிடையாது, வலா ஜவால், எந்த நீங்குதலும் கிடையாது. அப்போ அதை யார் பிடிச்சிட்டாங்களோ அவங்க உறுதியாக பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்கள நேரம் எங்கே தான் கொண்டு சேர்க்கும், சொர்க்கத்தில் கொண்டு தான் அந்த விஷயம் சேர்க்கக்கூடியதாக இருக்கு. இப்போ தீனுடைய சரியான மார்க்கத்தை கொண்டு பற்றி பிடிக்கக்கூடியவனுக்கான, அவன் தீனுல் இஸ்லாத்தை சார்ந்தவன், அவன் எப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க ஒரு வஸ்துவை பிடித்தவனை போன்று ஆவான். அவன் எந்த நேரத்தில் அது உடைக்கவும் படாது, அதில் துண்டிப்பும் ஏற்படாது, அதில் உடைக்கவும் படாது, அதில் துண்டிப்பும் நிச்சயம் அது ஏற்படாது. அப்படிப்பட்ட உறுதிமிக்க ஒரு வழியை அவன் பற்றி பிடித்து கொண்டான். உடைக்கு, அதாவது எந்த நேரத்திலையும் அது அத்து போகாது, அப்படிப்பட்ட உறுதியான கயிறு. அதே போல் அது உடைக்கவும் படாது, அப்படிப்பட்ட உறுதியான ஒரு பொருளை அவன் பிடித்து கொண்டான். நேரடியாக அவன் செல்லக்கூடிய இடம் எது, சொர்க்கமாகத்தான் இருக்கும், அது அவனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து ஒரு விஷயம் அறிவிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ராஃபி இப்னு ஹர்ஷத் இப்னு ஹர் என்ற சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் மதீனாவிற்கு வந்தேன். மதீனாவிற்கு வந்து மஸ்ஜித் நபவியில ஒரு ஷேக் ஒருவர் இருந்தார், அவரோடு நான் அமர்ந்து கொண்டேன். அப்போ அந்த ஷேக் தன்னுடைய இருந்த ஒரு அசாவின் மீது கையை வைத்து சாய்ந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த கூட்டம்லாம் சொன்னாங்க, யாராவது சொர்க்கத்தினுடைய இந்த மனிதன் பக்கம் பார்க்க விரும்பினால் இந்த மனிதரை பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்போ நானும் அந்த மனிதன் பக்கம் பார்த்தேன், யாராவது நினைச்சா அப்படி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மனிதர் எந்திரிச்சாரு, எழுந்து அங்குள்ள தூணின் ஒரு பின்புறம் சென்றார். சென்று 2 ரக்காத் தொழுது கொட்டார். 2 ரக்காத் தொழுதுட்டு நான் என்ன பண்ணேன், அவரின் பக்கம் போனேன். இப்போ நான் அவருக்கு சொன்னேன், இந்த மாதிரி இந்த கவும்ல சிலர் சொல்றாங்க, இவர் இன்னார் இன்னார் இன்னார், இவர் சொர்க்கவாசி, சொர்க்கவாசியை பார்க்கணும்னு சொன்னா இவரை பாருங்க என்பதாக சொல்கிறார்களே, என்ன விஷயம் என்பதாக கேட்டேன். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எதுஹுலுஹா மையஷா, இதுஹிலுஹா மையஷா, அதில் யாரை நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹு தாலா நுழைவிக்கின்றான் என்பதாக சொல்லிட்டு, நான் ரசூலுல்லாஹி, அதாவது அந்த சஹாபி சொல்றார், அந்த ஹர்ஷா இப்னு அல் ஹர் என்பவர், அந்த மனிதர் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ், சஹாபி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு கனவை பார்த்தேன். ஒரு கனவு, என்ன கனவு அப்படின்னு சொன்னா, நான், அதாவது ஒரு மனிதனை என்ன வருவதை போன்று பார்த்தேன். ஒரு மனிதர் என்ன, நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது என்ன வந்தார் கனவுல, வந்து சொன்னாரு, எழுந்து நட என்பதாக சொன்னார். நான் அவரின் பின்னால் சென்று கொண்டே இருந்தேன். அவர் என்னை கொண்டு ஒரு பெரிய ஒரு இடத்தின் பக்கம், வழியின் பக்கம் கொண்டு விட்டார். ஒரு வழியில கொண்டு என்னை விட்டுட்டு, பிரம்மாண்டமான வழி, பெரிய வழி சொன்னார். எனக்கு சொன்னார், இடது பக்கத்துடைய பாதையை காண்பித்து இந்த பாதையை காமிச்சார். பாதை காமித்தவுடன் நான் அதில் நடக்க முற்பட்ட பொழுது அவர் சொன்னார், நீ இதில் செல்லக்கூடியவன் அல்ல, இது உன்னுடைய வழி அல்ல என்பதாக சொன்னார். பின்பு வலதுபுறத்தினுடைய ஒரு வழியை எடுத்து காண்பித்தார். நான் அதில் நடக்க நாடிய போது அவர் நடக்க விட்டார். நடந்து 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 ஒரு பெரிய ஒரு மலை,
ஒரு வழுக்கல் கொண்ட மலையின், பாசி பிடித்த ஒரு மலையின் பக்கம் நான் போயிட்டேன். அவர் என்னுடைய கையை குடித்தார். கையை பிடிச்சு என்ன செஞ்சார், என்ன தூக்குனார். அப்போ நான் எந்த அளவுக்கு தூக்குறாருன்னு நான் அதனுடைய உச்சிக்கு போயிட்டேன். இந்த உச்சியில் போய் நின்னேன். உச்சியில் போய் நான் வந்து என்ன செய்வேன், எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னால் அங்கே நிலையாகவும் இருக்க முடியல. அப்போ ஒரு ஒரு பெரிய இரும்பினாலான ஒரு தூண் அந்த உச்சியில் இருந்துச்சு. அது தங்கத்தினால் ஆகிருந்துச்சு. என்னை பிடித்து அந்த தூணை கொண்டு பிடிக்க வச்சார். நான் அந்த இதை நல்லா பிடிச்சு கொண்டேன். அவர் சொன்னார், இந்த இது நல்லா பிடிச்சிக்க, அதில் ஒரு கயிறு கட்டி இருந்துச்சு, அந்த கயிற்றை நன்றாக பிடித்துக்கொள் என்பதாக சொன்னார். நானும் பிடித்தேன். பிடிச்சோன்னே அவர் தன்னுடைய காலை வைத்து தூணை அடித்தார். அடித்தவுடனே நான் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டேன். என்னுடைய நல்ல கயிறை பலமாக பிடிச்சு கொண்டேன். இப்போ இப்படி அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறார், நான் அதை விடவில்லை, நன்கு பற்றி பிடித்து கொண்டேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கனவை நான் எடுத்து சொன்னபோது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ நல்ல விஷயத்தை பார்த்திருக்கிறாய், நீ நலவான விஷயத்தை தான் பார்த்திருக்கின்றாய். மிகப்பெரிய வழியானது இது மஹ்ஷர், மஹ்ஷருடைய மைதானமாக இருக்கிறது. உன்னம் எடுத்து காட்டப்பட்ட இரு பாதைகள், இடது பக்கம் ஒரு பாதையை காட்டப்பட்டு வலது பக்கம் ஒரு பாதையை காட்டப்பட்டது. இடது பக்கம் காட்டப்பட்ட பாதையில் நீ நடக்க நாடிய பொழுது நீ அதை சார்ந்தும் நல்ல நடக்காது என்பதாக தடுக்கப்பட்டதே, அந்த பாதை நரகத்தின் பக்கம் செல்லக்கூடிய பாதை. மற்றொரு பாதை உனக்கு வலது பக்கம் எடுத்து காண்பிக்கப்பட்டதே, அது சொர்க்கத்துடைய பாதை. அந்த அந்த மலை ஒன்று சொன்ன அந்த மலையில் வந்து அது வந்து உயர்ந்த அந்தஸ்து கொண்டது. அந்த உயர்ந்த அந்தஸ்து கொண்ட அந்த மலை இருக்கிறதே, அது சுஹதாக்களுக்காக வேண்டி உள்ளது. நீ பிடித்த கயிறு இருக்கின்றதே, அது இஸ்லாமாக இருக்கிறது. நீ பிடித்த கயிறு இஸ்லாத்தின் கயிறாக இருக்கிறது. எனவே நீ அதை உறுதியாக பிடித்துக்கொள், மரணிக்கும் வரை அதை நீ பிடித்துக்கொள் என்பதாக அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கவாசிகளிலிருந்து ஆகுவதை நான் விரும்புகிறேன், அதற்கு நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, நீ அதில் உள்ளவன் தான், நினைசி அந்த கயிற்றை மட்டும் நன்கு பற்றி பிடித்துக்கொள் என்பதாக சொல்லி என்னிடம் சொன்னார்கள் என்பதாக அந்த ஷேக், அந்த ஷேக்கானவர் இந்த ஹர்ஷா இப்னு ஹர் என்றவருக்கு சொன்னார். அவன் ஷேக் தான் சஹாபி, அவங்க தான் அங்கே பள்ளியில் உட்கார்ந்துருந்தவங்க, அசாவில் சாஞ்சி உட்கார்ந்துருந்தவங்க, எந்திரிச்சு தூணுக்கு பின்னாடி தொழுதவங்க. அவங்கள பார்த்தா மக்கள் எல்லாம் இவர் சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் மதீனாவிற்கு வந்தவர் அந்த ஷேக்கை பார்க்குறாரு, அவருக்கு பின்னாடி போகிறாரு. இது வந்து எல்லாரும் உங்களை சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்களே என்பதாக சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன, சொர்க்கம் அல்லாஹ்வுக்குரியது, யார் நாடுறான் நுழைவிக்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அப்போ அதற்கு பிறகு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை இந்த மனிதர் அதுக்கு பிறகுதான் அந்த மனிதர் இந்த ஹர்ஷா இப்னு ஹர் என்பவருக்கு இந்த சம்பவத்தை சொல்றாரு. நான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி ஒரு கனவை கண்டேன், கனவை கண்ட பொழுது இது போன்ற அந்த ஒரு கனவிலே இன்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, நான் இதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி இறுதியாக சொன்னார்கள், நீ பிடித்த அந்த கயிறு இருக்கிறதே, அது உருவத்தை உஸ்காவாக இருக்கிறது, உறுதிமிக்க கயிறாக இருக்கிறது, அதை கொண்டு நீ சொர்க்கத்தில் அடைந்து கொள்ளலாம், அதை பிடித்திருக்கும் காலமெல்லாம் உனக்கு வெற்றி இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். எனவே அதை நான் பிடித்தேன், அது இஸ்லாம் என்பதாக சொன்னாங்க. இப்போ இந்த சஹாபி யாருன்னா, இவங்க அப்துல்லா இப்னு சலாம் ரதியுல்லாஹு தஆலா அன்ஹு இருக்காங்க. அப்துல்லா இப்னு சலாம் ரதியுல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த இதை பிடிச்சாங்க, அந்த கயிறை பிடித்தவர்கள், அந்த கயிறை பிடித்து உறுதியாக இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஷேக்காக இருந்தவர்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, அவர்களுடைய அப்துல்லா இப்னு சலாம் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய அந்த கயிறை பிடித்தாங்க. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதான் இஸ்தம்சக பில் உர்வத்தில் உஸ்கா, அந்த உறுதிமிக்க கயிறை பிடித்து விட்டால் எந்தவித ஆபத்தும் வராது, எந்தவித அழிவும் ஏற்படாது, சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக வல்லாஹு சமீஉன் அலீம், அதாவது சமீஉன், அல்லாஹு தஆலா செவி இருக்கக்கூடியவன், லி அக்வாலின், லி அக்வாலி இபாதிஹி, அவனுடைய அடியார்களுடைய சொற்களுக்கு அல்லாஹு தாலா செவிசாய்க்கக்கூடியவன். எல்லா விஷயங்களையும், அடியார்கள் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அலீமும் பி அஃஆலிஹிம், அவங்க பேசுறத அல்லாஹ் கேட்கிறான் காது கொடுத்து, அதே போல அவர்கள் செய்வதை அல்லாஹு தாலா அறிகிறான். அப்ப அறியக்கூடிய சக்தியும் அல்லாஹ்விடம் இருக்கிறது, அதை கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். என்ன பேசினாலும் சரி அதையும் அல்லாஹ் கேட்கிறான். அதே போல என்ன விஷயங்கள் அங்கு சொல்ல மனசுல நினைச்சாலும் சரி அதையும் அல்லாஹு தாலா கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்போ உறுதிமிக்க அப்படி ஒரு கயிறு, அப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் என்னை கேட்குறான். இந்த இடத்துல உறுதிமிக்க கயிறு என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் தீனை ஏற்றுக்கொள்றது. இன்னொரு சிலர் குர்ஆன், உறுதிமிக்க கயிறுங்கிறது குர்ஆன், அதை பற்றி பிடித்து கொண்டால் நேர்வழியின் பக்கம் சென்று விடலாம். அப்போ லன்ஃபிசாம லஹானா, சொர்க்கம் அல்லாத வேற எந்தவித
அவருக்கு பாதையும் கிடையாது, நேராக சொர்க்கம் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா பற்றி சொல்லும்போது இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம். அப்போ அவர்கள் எதுவரை மாறவில்லை அதுவரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்கள சரியான பாதையில் கொண்டு சென்று தான் போவான். அப்போ இந்த இடத்துல என்னது, எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம அல்லாஹ் அந்த உறுதிமிக்க அந்த நிலையில் அல்லாஹ்த்துல ஏற்படுத்தலான்னு சொன்னால் அதில் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டால் நேரடியாக அவர் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வல்லாஹு சமீஉன் அலீம் என்றால் எல்லா சொற்களையும் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். சரி, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன்னூர். அல்லாஹு தாலா வலியுள்ளதீன ஈமான் கொண்டவருடைய வலியாக இருக்கிறான், நேசராக இருக்கிறான். ஆமனு எப்படிப்பட்டவங்க, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுடைய நேசனாக அல்லாஹ் இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் அவர்களை வெளியேற்றுகிறான், மினல் லுலுமாத்தி இருளிலிருந்து இலன்னூர் வெளிச்சத்தின் பக்கம், வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் வெளியேற்றுகிறான். அதாவது அல்லாஹு நாசிருல் முஃமினீன், மோமீன்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். மோமீன்களுக்கு முழு உதவி செய்யக்கூடியவன் யாரு, அல்லாஹ்வாக இருக்கிறான். வ ஹாஃபிலுஹும் அவர்களுக்கு அவர்களை பாதுகாக்கக்கூடியவன். முத்தவல்லி உமூரஹும் அவளுடைய உம்மூர்கள் எல்லா விஷயங்களையும் பொறுப்பேற்று கொண்டவனாக அல்லாஹு தாலா இருக்கான். அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் யார் பொறுப்பேற்றிருக்கா, அல்லாஹு தாலா தான் பொறுப்பேற்றிருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி, யுஹ்ரிஜுஹும் மின் லுலுமாத்தில் குஃப்ரி, குஃப்ருடைய அந்த இருளிலிருந்து, வல்லலாலத்தி இன்னும் வழிகேட்டுடைய இருளிலிருந்து. அப்போ லுலுமாத்தில் குஃப்ரி வலுலுமாத்தில் லலாலத்தி இருள், அதாவது குஃப்ருடைய வழிகேட்டிலிருந்தும் இருளிலிருந்தும் வழிகேட்டுடைய இருளிலிருந்தும் அவர்களை வெளியாக்குகிறான். இலா நூரில் ஈமானி வல் ஹிதாயத்தி ஈமானுடைய ஒளியின் பக்கம், ஈமானுடைய வெளிச்சத்தின் பக்கமும், வல் ஹிதாயத்தி நேர்வழியுடைய வெளிச்சத்தின் பக்கமும் அவர்களை அல்லாஹு தாலா வெளியாக்கி கொண்டு செல்கிறான். அப்போ ரெண்டு விஷயத்தை என்ன செய்யறான், ரெண்டு குஃபருக்கு எதிராக ஈமானினுடைய வெளிச்சம், அதே போல வதாலத் வழிகேட்டுக்கு எதிராக ஹிதாயத்துடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வந்து அடைகிறது. அப்போ ரெண்டு இருளுக்கு பகரமாக ரெண்டு வெளிச்சத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கிறான். வல்லதீன கஃபரு அவுலியா உஹுமுத் தாகூத் யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் லுலுமாத். வல்லதீன எவர்கள் கஃபரு நிராகரிக்கிறார்களோ, அவுலியாகும் அவர்களுடைய நேசர்கள் யாரு, அத்தாகூத் அவங்களுடைய தோழர்கள் அவங்களுடைய நேசர்கள் யாருன்னு சொன்னா தாகூத், அதாவது சிலை, அதாவது ஷைத்தான்களாக இருக்கிறார்கள். ஷைத்தான்கள் தான் அவங்களுடைய நேசராக அவர்களுடைய தோழராக இருக்கிறார்கள். யுஹ்ரிஜூனஹும் அவர்களை வெளியேற்றுகிறார்கள். தாகூத்தானவர்கள் இந்த யுஹ்ரிஜூனஹும் இந்த ஷைத்தான்கள் இருக்காங்களே அதான் சொல்றாங்க இளன் நூர், அதாவது யுஹ்ரிஜூனஹும் அவர்களை வெளியேற்றுகிறார்கள். மினன் நூரி வெளிச்சத்திலிருந்து ஒளியிலிருந்து, இலல் லுலுமாத் வழிகேட்டின் பக்கம் வெளியாக்கி கொண்டு செல்கிறார்கள். அப்போ ஈமான் கொண்ட மூமீன்களை அல்லாஹு தாலா வழிகேட்டிலிருந்து நேரு வழி, ஒளியை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு செல்றான். அதே நேரத்தில் வழிகேடர்கள், அதாவது தாகூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷைத்தான்கள் இருக்கிறார்களே அவர்களை நூறிலிருந்து வெளிச்சத்திலிருந்து இருளின் பக்கம் கொண்டு செல்கிறான். சரி, அம்மல் காஃபிரூன நிச்சயமா காஃபிர்களாக இருக்கிறார்களே, அவுலியா ஓஹும் அவர்களுடைய தோழர்கள் யாரு, அஷயாத்தீன் அதாவது ஷைத்தான்கள் தான் அவர்களுடைய தோழர்கள். அவுலியா ஓஹுங்கிறது அவர்களுடைய நேசர்கள், அவர்களுடைய தோழர்கள் அஷயாத்தீன் ஷைத்தான்களாக இருக்கிறார்கள். யுஹ்ரிஜூனஹும் அவர்களை வெளியாக்குகிறார்கள். இந்த ஷைத்தான்கள் அந்த காஃபிர்களை வெளியாக்குகிறார்கள். மின் நூரில் ஈமானி ஈமானுடைய ஒளியிலிருந்து. அப்போ ஈமான் என்ற ஒளியிலிருந்து இந்த ஷைத்தான்கள் இந்த மக்களை வெளியாக்குகிறார்கள். இலா லுலுமாத்தி ஷக்கி சந்தேகத்தினுடைய இருள், சந்தேகத்தினுடைய இருளின் பக்கம் வெளியாக்குகிறார்கள். என்ன செய்றாங்க, ஈமானுடைய நூரை விட்டு வெளியாக்கி சந்தேகத்துடைய இருளின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன, மோமினானவர்கள் அல்லாஹ் மேல ஈமான் கொண்டவங்க அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அவர்களை கெட்ட விஷயங்களிலிருந்து வெளியாக்கி நேரான வழியின் பக்கம் கொண்டு போறான். அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், மனித்தபா ரில்வானஹு சுபுல சலாம். அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னு சொன்னா, யார் அவனுடைய பொருத்தத்தை தேடுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா நேரான வழியின் பக்கம் கொண்டு செல்கிறான். அப்போ மோமீன்களை இருளை விட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரான், சந்தேகத்தை விட்டு தெளிவின் பக்கம் கொண்டு வரான். அப்போ மறைந்து போன விஷயத்தை, அதாவது முபகமான மூடலான விஷயத்தை விட்டு வெளிச்சமான தெளிவான விஷயத்தின் பக்கம் கொண்டு வரான். இது அல்லாஹ் கொண்டு வரக்கூடியது. காஃபிர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் அவங்களுக்கு அலங்கரிச்சு காட்டுறான். இந்த மடமைத்தனம், வழிகேடு இதையெல்லாம் வந்து என்ன செய்யறான், அலங்கரித்து காட்டிவிட்டு அவர்களை வெளியாக்குகிறான். இன்னும் அவர்களுக்கு எதிராக நேர்வழிக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான். எதன் பக்கம், நிராகரிப்பின் பக்கமும், அதே போல இஃபுக் அதாவது பொய்யின் பக்கமும், விலாயக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபியா ஹாலிதூன் ஏன்னா அந்த பொய்யின் பக்கமும் கொண்டு செல்றான். இதுதான் அவங்களுடைய விஷயம். அப்போ லஃபுல் நூர் அப்படிங்கிறதும்
லுலுமாத்துங்கிறது ஜம்மா வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம், நூறுங்கிற வார்த்தையை அல்லாஹ் ஒருமையா கொண்டு வந்திருக்கான். அதே நேரத்தில் நூர் அப்படிங்கிறது ஒருமையா வந்திருக்கு. லுலுமாத்துங்கிறது பன்மையா வந்திருக்கு. இப்போ நீ என்ன ஹக்குங்கிறது ஒன்னே ஒன்று தான். ஹக்கு உண்மை என்பது ஒன்னே ஒன்று தான். குஃப்ருங்கிறது பல வகையா இருக்கு. அப்ப எல்லாமே பாத்தில். அதான் அல்லாஹ் சொல்ல வண்ண ஹாதி வண்ண ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு. இது என்னுடைய நேரான பாதையாக இருக்கிறது, நிலையான பாதையாக இருக்கிறது. ஃபத்தபிஊஹு, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ சுபுல, மாறுபட்ட பாதைகளை பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அல்லாஹ்வுடைய வழியை விட்டு நேர்வழியை விட்டு உங்களை திசை திருப்பி விடக்கூடிய பாதைகளை, பன்முக பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், அந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னொரு இடத்துல வஜஅல லுலுமாத்தி வன் நூர், அப்போ இருள்கள் என்று பன்மையாகத்தான் வருது, நூர் என்று ஒருமையாகத்தான் வரும். அனில் யமீனி வானி ஷமாயில், அப்போ யமீன் என்பது ஒருமையாக வரும் வலதுகை, ஷமாயில் என்பது பன்மையாக வரும். இப்படி குரான்ல பார்த்தோன்னு சொன்னா ஒரு நல்ல விஷயத்தை ஹக்கை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபுல்லா அல்லாஹ் ஒருமையாக சொல்லுவான். அதே நேரத்தில் பாத்திலை பற்றி பரப்பக்கூடிய பாத்திலுடைய விஷயங்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அதை பன்மையாக, அது பிரிந்ததாக, பன்முகமானதாக அல்லாஹு தாலா குரான்ல சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அதன் அடிப்படையில தான் காஃபிர்கள் அவங்களுக்கு ஷைத்தான்கள் தான் தோழர்கள், அவங்க வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்றாங்க. ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் அவர்களுக்கு தோழன் அல்லாஹ்வாக இருக்கிறான், அவங்கள நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்றான் என்பதாக அல்லாஹு தாலா குரான்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வல்லலாலி, இருளை விட்டும், இருளின் பக்கமும் வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்றாங்க. உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபிஹா காலிதுன், இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் யார் அவர்களை பின்பற்றி செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். ஹும் ஃபிஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ மாக்கிசூன ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்தினுடைய நரக நெருப்பிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள். லா யஹ்ருஜூன மின்ஹா அபதன், அதிலிருந்து ஒருபோதும் வெளியாக மாட்டார்கள். அல்லது லா யுஹ்ரஜூன மின்ஹா அபத், ஒருபோதிலிருந்து வெளியாக்கப்பட மாட்டார்கள். இப்போ நரக நெருப்பிலேயே தங்கி கொண்டு இருப்பார்கள், தங்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அதிலிருந்து வெளியாகவே முடியாது. ஏன்னு சொன்னா என்னது, இப்போ யாருடைய அதாவது எந்த அளவுக்கு உள்ளத்துல தேட்டம் ஈமான் இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் மாற்றங்களை கொண்டு வரான். அதாவது ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுடைய உள்ளத்துல குழப்பம்தான் நோக்கமாக இருந்தால் என்னது, யாருடைய உள்ளத்துல ஈமான் நோக்கமாக இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுக்குறான். அதே மாதிரி யாருடைய நோக்கம் குஃப்ராக இருக்குதோ அவங்களுக்கு இருளை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். அதுதான் இங்க சொல்லப்படுது, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர் என்பதாக சொல்லப்படுது. அப்ப அதனால எதை மனதிலே கொள்கிறார்களோ அதற்கேற்ற மாற்றங்கள் தான் வெளியிலே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே சொல்லப்பட்ட விஷயம், நரகவாசி அதாவது முஃமின்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு உதவி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. அவர்களை அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான், எல்லா விதமான தீமைகளை விட்டும், குஃப்ரை விட்டும், ஷிர்க்கை விட்டும் பாதுகாக்கிறான். அதே நேரத்தில் வழிகேட்டவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஷைத்தான்கள் வழிகேட்டின் பக்கமும் கெட்ட வழியின் பக்கமும் அவர்களை வழிநடத்துகிறார்கள் என்பதாக அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். எனவே நேர்வழியை நாடக்கூடியவர்கள், சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறார்கள். அவர்களை நேர்வழிப்படுத்துவது அல்லாஹ்வின் பொறுப்பாக இருக்கிறது. எவர்கள் மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வழிகேடுதான் கேடாக இருக்கிறது, அதிலே அவர்கள் நுழைந்து விடுவார்கள். அதன் காரணமாக நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்படிப்பட்ட நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்மை அவனுடைய வழியாக நேசராக, அல்லாஹ் நமக்கு வழியாக நேசனாக ஆகி விடுவானாக. ஷைத்தான்களை விட்டும், குஃபர்களை விட்டும், ஷிருக்கை விட்டும், இருள்களை விட்டும், வழிகேட்டை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகள் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.